அது 1910வது வருஷம் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மாணிக்கம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க நிறைய சொத்து பத்து நகையோட இருந்தாங்க. ஆனா யாருக்கும் ₹1 கூட செலவே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு உதவி கேட்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பணம்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில தனியாவே எப்படி இருந்தாங்க, கடைசியில அவங்க என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரு நாள் காலையில மாணிக்கம்மா அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு யாரும் பார்க்காத மாதிரி ஒரு துணியை வச்சு வெள்ளி காசுங்களை தொடச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சுப்பம்மா அங்க வந்தா. மாணிக்கம்மா இருக்கீங்களா? ஒரு அரை கிளாஸ் பால் தரீங்களா? வீட்ல காஃபி போடணும். என் வீட்டுக்காரு காஃபி குடிக்காம வயலுக்கு வேலைக்கு போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தலைவலி வந்துடும். மாணிக்கம்மா சுப்பம்மா வந்ததும் பதட்டமா முந்தானியை வச்சு பணத்தை மறைச்சு, பாலா? பாலுக்கு நான் எங்க போறது சுப்பம்மா? என்கிட்ட இருக்கிற மாடுக்கே வயசாயிடுச்சு. அதுவே சரியா பால் குடுக்கறதில்ல. அது குடுக்கற அரை கிளாஸ் பாலை இப்பதான் நான் காய்ச்சி குடிச்சேன். என்னம்மா சொல்ற? இப்பதானே ஒருத்தன் வந்து உங்ககிட்ட 2 லிட்டர் பால் வாங்கிட்டு போனா. ஏன் கண்ணு முன்னாடி தானே நீங்க அவனுக்கு 2 லிட்டர் பால் கொடுத்து அனுப்புனீங்க. அதுக்குள்ள பால் தீந்துருச்சா? இது எல்லாத்தையும் எதுக்காக நீ பாக்குற? அவன் எனக்கு காசு கொடுத்தான், அதுக்கு பதிலா நான் பாலை கொடுத்தேன். என் வீட்டுல அவ்வளோ பால் இல்ல. பக்கத்து வீட்டு ரங்கம்மா இருக்கால, அவகிட்ட தான் 2 எருமை மாடு இருக்கு. அவகிட்ட போய் கேளு, நிறைய பால் வச்சுக்கிட்டு இருப்பா. சரிம்மா, அரை கிளாஸ் பால் கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியா இருந்துக்கிட்டு அந்த பணத்தை தொடச்சி சேர்த்து வைக்க போறியோ? நீ போகும்போது என்ன அதுவும் கூடவே வரப்போகுதா? அது என் கூட வருதோ இல்லையோ, ஆனா நான் இருக்கிற தினி நாள் அது என் கூட தான் இருக்கும். போ, என் வேலையை என்ன ஒழுங்கா செய்ய விட. மனுஷங்களை விட என் பொருளுங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மாணிக்கம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற கிணத்துக்கிட்ட போனப்போ சோமையா எதிர்க்க வந்தாரு. அவரு அவங்க ஊரு கோவில சரி பண்றதுக்காக சந்தா வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மாணிக்கம்மா நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஊரு கோவில் விஷயம் பத்தி பேசலான்னு வந்தேன். என்னங்க சோமையா, மறுபடியும் ஏதாவது பணம் வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? வர வர ஊர்ல என்ன நடந்தாலும் என்கிட்டயே பணம் கேட்டு வரீங்க. என் வீட்டுல என்ன பணம் காக்கிற மரமா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாணிக்கம்மா. நம்ம ஊர் ராமர் கோவிலோட கூரை சரியா இல்லை. மழை வந்தா உள்ள தண்ணி சொட்டுது. அதான் கோவிலை சரி பண்ணலான்னு எல்லார்கிட்டையும் சந்தா கேட்டுக்கிட்டே போறேன். சந்தா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏதுங்க பணம்? நான் என்ன வேலைக்கு போறேனா பணம் சம்பாதிக்கிறேனா? நானே இருக்கிறத வச்சு ஏதோ என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுல இருக்கிற ஆடு மாடுங்களுக்கே சரியா கஞ்சி ஊத்த முடியல. இதுல உங்களுக்கு எங்க இருந்து நான் பணத்தை கொடுக்கறது? ஊர்ல எல்லாரை விடவும் உங்ககிட்ட தான் வயல் அதிகமா இருக்கு, பணமும் அதிகமா இருக்கு. உங்க புருஷன் சேர்த்து வச்சதை கொடுக்க ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? கோவிலுக்காக தானே கேட்கறேன். என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது எனக்கு தான் சொந்தம். அதை நான் எதுக்காக ஊருக்காக சும்மா கொடுக்கணும்? போங்க, போய் வேற யாராச்சும் பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. இங்க பாருங்க மாணிக்கம்மா, பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அது நிரந்தரமா இருக்காது. ஆனா 4 மனுஷங்க கூட இருக்கிறது தான் எப்பவும் நிரந்தரம். எப்பவுமே 4 பேரை கூட வச்சுக்க பழகிக்கோங்க, அதான் நல்லது. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்கிட்ட இருக்கிற பணம் தான் என்னை காப்பாத்தும். மனுஷங்க யாரும் காப்பாத்த மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்க அத்தனை பேரும் சுயநலக்காரங்கன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அப்பதான் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு லக்ஷ்மியும் ரங்கம்மாவும் மாணிக்கம்மாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா ரங்கம்மாக்கா, வர வர அந்த மாணிக்கம்மாவுக்கு திமிரு ரொம்ப அதிகமாகுது. பாவம், அந்த சோமையாவை எப்படியெல்லாம் பேசி அனுப்புறாங்க பாருங்க. ஆமா லக்ஷ்மி, அவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. முந்தா நேத்து பசியில ஒருத்த வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அதுக்கு அவனை விரட்டி அனுப்பிட்டாங்க அவங்க. இவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தாலும் ஏன்தான் இப்படி பாவத்தை சுமையா கட்டிக்கிட்டு சுமக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டுல பெட்டி நிறையா தங்கமும் வெள்ளியும் இருக்காமா. ராத்திரி முழுக்க தூங்காம அந்த பெட்டிக்கு எப்பவுமே அவங்க காவலுக்கு தான் இருப்பாங்களாமா. விளக்கு கூட அணைச்சிட்டு இருட்டுல தான் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். சொத்துதான் எல்லாமே நினைச்சு வாழ்றாங்க அவங்க. யாராவது சும்மா 4 வார்த்தை பேசினா போதும், அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் பேசுறாங்களோ அப்படின்னு நினைச்சு துரத்தி அனுப்பிடுவாங்க. முந்தா நேத்து கொஞ்சோண்டு பருப்பு கடன் கேட்டதுக்கே இல்லைன்னுட்டாங்க. அதனாலதான் ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க கூட ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அன்னைக்கு வனபோஜனத்துக்கு போனுமே, ஆனா அந்த அம்மாவை கூப்பிட்டோமா, அந்த அம்மாவாவது வந்தாங்களா? அவங்க வந்தா எங்க செலவாயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே வரல. உண்மைதான் லக்ஷ்மி, கடவுள் அவங்களுக்கு சொத்து பத்து கொடுத்துருக்காரு, ஆனா சந்தோஷத்தை கொடுக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தனிமையிலேயே வாழ போறாங்களோ என்னவோ.
அமைதியா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள சின்னதா மண் விளக்கு வெளிச்சத்துல மாணிக்கம்மா மூட்டை மூட்டையா இருக்கிற காசுகளை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம்மா மனசுக்குள்ள, அப்பாடா, அந்த விளக்கோட வெளிச்சத்துல என்னோட காசு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இது போதும் நான் நம்பிக்கையா தைரியமா வாழ்றதுக்கு. இன்னைக்கு என்னவோ அந்த சோமையா வந்து சந்தா பணம் கேக்குறான், பக்கத்து வீட்டு சுப்பம்மா வந்து பால் கேக்குறா. இவங்களுக்கு இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் இப்படி காசு சேர்க்க முடியுமா? வெளியில காத்துக்கு மரத்தோட கிளை ஜன்னல்ல பட்டு சத்தம் வந்துச்சு. ஆனா மாணிக்கம்மா அதுக்கு பயந்துட்டாங்க. யாருது? யாருடா, திருட வந்திருக்கீங்களா? என் தங்கத்தையெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களாடா? மாணிக்கம்மா வெளியில வந்து பதட்டமா பார்த்து அதுக்கப்புறமா, அட, காத்துக்கு ஜன்னல்ல கிளை ஒரு சத்தமா, நான் என்னமோ திருடனுங்க வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். இந்த பணத்தை பாதுகாக்கிறதும் பெரிய தண்டனையா தான் இருக்கு. யாரை பார்த்தாலும் என் பணத்தை எடுத்துட்டு போக வந்தவங்க மாதிரியே தெரியுறாங்க. ராத்திரியிலேயே நிம்மதியா படுத்து தூங்க முடியறதில்ல. சின்ன சின்ன சத்தத்துக்கும் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஊர்ல ஒரு வாரமா தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வானிலை குளிர்ச்சியா இருந்துச்சு. மாணிக்க அம்மாவுக்கு வயசு அதிகங்கிறதுனால அவங்களுக்கு முட்டி வலியும் அதிகமா இருக்கிறதுனால பாவம் ஜுரமும் அடிச்சுது. அவங்களால கட்டளை விட்டு அசை கூட முடியல. பாவம் மாணிக்கம்மா ரொம்பவும் சோகமா, ஐயோ, என்னடா இது இப்படி குளிருது, எழுந்திருக்க கூட முடியலையே, சூடா கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே. சுப்பம்மா, ரங்கம்மா, யாராச்சும் இருக்கீங்களாமா? வெளியில சோனு பெய்ற மழை சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. நாய்க்கு கூட குலைக்கிறதே இல்ல. சுப்பம்மா, ரொம்ப ஜுரமா இருக்குமா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வச்சு கொண்டு வந்து கொடுமா, உசுறு போற மாதிரி இருக்கு. யாருமே வரல. ஏன்னா இது வரைக்குமே மாணிக்கம்மா அவங்க வீட்டு வாசலுக்கு யாரு வந்தாலும் அவங்கள திட்டி தான் அனுப்பியிருக்காங்க. இப்பவும் இவங்க குரல் அவங்களுக்கு கிடைச்சுன்னா யாரையாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அமைதி ஆயிட்டாங்க. ஐயோ, நான் சேர்த்து வச்ச பண மூட்டை என் பக்கத்திலேயே இருக்கு. ஆனா இதுங்களால ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுக்க முடியாதே, இதை சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. ஐயோ, ஒரு மனுஷனோட துணை எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் எனக்கு புரியுது. மழை பெய்யும் போது சுப்பம்மா புருஷ ராமு கூட திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. சுபம்மா, மாணிக்கம்மாவோட வீடு 2 நாளா மூடி இருக்கு. மாடு வேற கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு புல்லு கூட போடல போலயே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க? உள்ள உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு தொடச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னவோ ஏதோ அப்படின்னு நாம பார்க்க போனா திட்டில அனுப்புவாங்க. காலையில நான் போனப்போ என்னை திட்டி தானே அமிச்சாங்க. இப்படி சொன்னா எப்படி சுபம்மா? அவங்களுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும்தான். அதுக்காக அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரலாம் வா. உங்க விருப்பம். ஆனா உள்ள இருந்து அவங்க கத்துனாங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பாத்துக்கோங்க. அவங்களுக்கு கோவம் வேற ரொம்ப அதிகம். கத்துனா என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ராமுவும் சுப்பம்மாவும் மாணிக்கம்மாவோட வீட்டு கதவை தட்டுனாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கதவு திறக்க முயற்சி பண்ணாலும் அது உள்ள இருந்து தாப்பால் போட்டிருந்துச்சு. மாணிக்கம்மா, கதவை திறங்க. நான் ராமுவும் சுப்பம்மாவும் வந்திருக்கோம். உங்களுக்கு எதனா பிரச்சனையா? அப்போ மாணிக்கம்மா சோகமா, கதவை என்னால திறக்க முடியலப்பா, நீயே கதவை தள்ளிக்கிட்டு உள்ளவாப்பா. ராமு உடனே கதவை தள்ளி அந்த தாழ்பால உடைச்சி உள்ள போனான். உள்ள போய் பார்த்தா பாவம் சாகுற நிலைமையில பாவம் மாணிக்கம்மா படுத்த படுக்கையா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அட, என்னம்மா இது, உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது, எத்தனை நாளா சாப்பிடாம இருக்க, ஏமா உனக்கு இந்த நிலைமை ஆச்சு? 2 நாளா ஜுரம் அடிக்குது சுப்பம்மா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல, எழுந்திருக்கவும் முடியல, தாகமா இருக்கு, தண்ணியே கொடுமா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். சுப்பம்மா, நீ அவங்களுக்கு சுடு தண்ணி காய்ச்சி கொடு. அவங்க துணி ஈரமா இருக்கு, அதை மாத்தி விட்டுடு. சரிங்க, இங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வீட்டுக்கு வந்து மாணிக்கம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைய கொடுத்தாங்க. ராமு, மாணிக்கம்மாவுக்கு முட்டி வலி அதிகமா இருக்கு. அதனால அவங்களால கால் அசைக்க முடியல. அதோட குளிரா இருக்கிறதால அவங்களுக்கு ஜுரமும் வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சூடா கொடுங்க, பக்கத்திலேயே இருங்க. சரிங்க ஐயா, சுப்பம்மாவும் நானும் பக்கத்திலேயே இருந்து பாட்டியை பார்த்துக்கிறோம். ஏன் மாணிக்கம்மா, இத்தனை நாளா பணத்தை சேர்த்து வச்சு என்ன புண்ணியம் கட்டிக்கிட்டீங்க? பணமா உங்களை பார்க்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே பார்க்குறாங்க. மனுஷங்களோட மதிப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மாணிக்கம்மா அதை கேட்டு கண்ணுல கண்ணீரோட, உண்மைதாங்க ஐயா, என் புருஷன் என்னை விட்டுட்டு போனப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, இருந்தது இதை பணம் மட்டும்தான். இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான் எல்லாரையுமே நான் தள்ளி வச்சுட்டேன்.
சுப்பம்மா என்ன மன்னிச்சிடுமா. அட சும்மாருமா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, உடம்பு சரியில்லாத நேரத்துல மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட. இப்படி சில நாட்களும் போச்சு. மாணிக்கம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமானாங்க. சுப்பம்மா ரங்கம்மா ஆளுக்கு ஒருத்தங்களா வந்து மாத்தி மாத்தி மாணிக்கம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மாணிக்கம்மா முழுசாவே குணமாயிட்டாங்க. சுப்பம்மா, ரங்கம்மா, இங்க வாங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லணும். உள்ள இருக்கிற பெட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. என்னம்மா, மறுபடியும் நகையை தொடச்சு வைக்க போறியா? அதுக்கு நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இல்ல ரங்கம்மா, இத்தனை நாளா நான் இருட்டிலேயே வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பணத்தை சேர்த்து வைக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. என்னையிலிருந்து பழைய மாணிக்கம்மாவை நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் புதுசா மாறி இருக்கேன். அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா அதுவே போதுமா? உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வேற என்ன வேணும்? நீங்க நல்லபடியா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே போதும்ல. இல்ல சுப்பம்மா, இனிமே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட இருக்கிற பணம் இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் உதவியா இருந்தா அதுவே போதும். சுப்பம்மா, சீக்கிரமா அந்த சோமையாவை வீட்டுக்கு வர சொல்லு. சோமையா மாணிக்கம்மாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அம்மா வர சொன்னீங்களாமே. எப்படி இருக்கீங்க சோமையா? அன்னைக்கு நீங்க சொன்னப்போ எனக்கு உண்மை புரியல. ஆனா சாவு படுக்கையில படுத்திருக்கும் போதுதான் சில உண்மைகள் எனக்கு புரிய வந்துச்சு. இந்தாங்க, இந்த 2 மூட்டையிலயும் பணம் இருக்கு. இத நீங்க எடுத்துக்கோங்க. சோமையா ஆச்சரியமா, ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டான். கோவில சரி பண்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாவே பணம் இதுல இருக்கு. இந்த பணத்தை வச்சு கோவில மட்டும் இல்ல, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. ஊர் பிரச்சனை சரியாச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. சோமையா சந்தோஷமா கண்ணுல கண்ணீரோட, ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம்மா. மனுஷங்க மனசு மாறினா அவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்ப என்னோட கண்ணுக்கு நீங்க கடவுளாதான் தெரியுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சோமையா, ஒரு மனுஷனோட உசுறு போகும்போது எதையுமே கொண்டு போக போறது கிடையாது. அப்படி இருக்கும்போதே நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு தானம் பண்றதுல எந்த தப்புமே இல்லையா? சில நாட்களுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கோவிலையும் நல்லபடியா மாத்தியாச்சு. ஊர்ல பள்ளிக்கூடத்தையும் கட்டியாச்சு. பாத்தியா சோமையா, நம்ம மாணிக்கம்மா எவ்வளோ மாறிட்டாங்கன்னு. இப்ப முதல்ல மாதிரி இல்ல, எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க. ஆமா ஆமா, அவங்க கிட்ட வந்த மாற்றம் ரொம்ப நல்ல மாற்றம்தான். முதல்ல பணத்தை சுத்தி வந்தாங்க, இப்ப குழந்தைங்கள சுத்தி வந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாணிக்கம்மா, உங்க சமையல் என்ன இவ்வளவு நல்லா இருக்கே? நீங்க இவ்வளவு நல்லா சமைப்பீங்கன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா சும்மா சும்மா வந்து சாப்பிட்டு போயிருப்போம். அதனால என்ன சுப்பம்மா, இது வரைக்கும் எனக்காகவே நான் சமைச்சு சாப்பிட்டதில்ல. இனி உங்க எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்கறேன். எப்ப வேணும்னாலும் வாங்க. என் வீட்டுக்கு அது உங்க எல்லாருக்காகவும் திறந்தே இருக்கும். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. மாணிக்கம்மாவோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இது வரைக்கும் பணம் தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கடவுள் பாடத்தை கத்து கொடுத்தாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா பணம் தான் முக்கியம், மனுஷங்க முக்கியம் இல்ல அப்படின்னு வாழ்றது ரொம்பவும் தப்பு. நாம போகும்போது நம்ம கூட அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போக போறது இல்ல, அதை யாரும் போட்டு நம்ம கூடவே புதைக்கவும் மாட்டாங்க. நாளைக்கு நாம போயிட்டோம்னா நம்மள தூக்கிட்டு போகவும் மனுஷங்க தான் வேணும், நம்மளுக்கு தேவையானதை செய்யறதுக்கும் அதே மனுஷங்க தானே வேணும். காலையில நேரம் ரங்கையா திண்ணையில வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். சீதா உள்ள அடுப்பு பத்த வச்சு அதுல சோள ரொட்டிய சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அவ செய்யற வேலையில ஏதாவது குறை சொல்லிட்டு போலாமே அப்படின்னு ரங்கையா சமையல் அறைக்குள்ள வந்தான். சீதா, என்ன இது ஒரே புகையா வந்துகிட்டு இருக்கு? அடுப்புல விறக அப்படி நொந்தி வைக்க கூடாது. தனித்தனியா வச்சு காத்து போக இடம் கொடுத்தாதான் காத்து போய் நெருப்பு நல்லா எரியும். எத்தனை வருஷம் ஆச்சு சமைக்க ஆரம்பிச்சு, ஒரு அடுப்பு பத்த வைக்க தெரியுதா? காலையிலே எழுந்திருச்சு வீட்டு வாசல பெருக்கி வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மாட்டுக்கொட்டைய சுத்தம் செஞ்சு மாடுங்களுக்கு புல்ல போட்டு பாலை கறந்து உங்களுக்கு சோள ரொட்டிய சுட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். விறகு ஈரமா இருக்கிறதுனால சரியா எரிய மாட்டேங்குது. முதல்ல சமையலறையில உங்களுக்கு என்ன வேலை? வெளியில போய் உக்காருங்க. ரங்கையா கோவமா, வீட்டுல எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காத போது நான் போய் வெளியில உக்காந்து என்ன பண்ண போறேன்? நேத்து சாயந்தரம் மாட்டு கொட்டாயில இருந்து சாணிய ஒழுங்கா எடுத்தியா? அப்படியே விட்டுட்டு வந்துட்ட. ராத்திரி மாடுங்க தூங்க முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு யோசிக்க நிறைய இருக்கு. ஊரை பத்தி யோசிக்கணும், உலகத்தை பத்தி யோசிக்கணும். எல்லா வேலையும் நீ செய்யறன்னு திமிர அதிகமாயிடுச்சா?
எனக்கு ஒன்றும் திமிரு கிடையாது. வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா குறை சொல்ல மட்டும் வந்துடுவீங்க. பேசாம நீங்களே போய் அந்த மாட்டு கொட்டாவை சுத்தம் செஞ்சு கொண்டு வாங்க. அப்ப தெரியும் அந்த வேலையில இருக்கிற கஷ்டம். கையை உங்களுக்கு வேலை செய்யாது, வாய் மட்டும் நல்லா வேலை செய்யுமே. வாயிலேயே அப்படியே கோட்டையை கட்டிடுவீங்களே. நேத்து பக்கத்து வீட்டுல கூரையை சரி பண்ணும்போது நீங்க நின்று இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னீங்களாமே. ஊருக்காரங்களும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே நான் சொல்றது புரியல. நான் சொல்றபடி செஞ்சா அவங்க செய்யற வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்றேன். சரி சரி, எனக்கு எதுக்கு, ஒரு துண்டை கொடு. ஊர் எல்லையில தூர் வர்ற வேலை நடக்குதான், அங்க வேலை சரியா நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். இப்ப நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க செய்யற வேலையில குறை கண்டுபிடிக்க போறீங்களா? அவங்களே ஊரோட நல்லதுக்காக ஏதோ இலவசமா அவங்க உழைப்ப கொட்டுறாங்க. நீங்க போய் முடிஞ்சா ஏதாவது உதவி செஞ்சுட்டு வாங்க. மத்தவங்கள குறை சொல்லிட்டு வராதீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத. சீக்கிரமா சமைச்சு வை, வந்த உடனே சாப்பிடுவேன். அப்படின்னு சொல்லி ரங்கையா தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஊர் இலையில வேலை நடக்கிற இடத்துக்கு போனா. அப்போ வர வழியில பார்வதி தலையில மண்ணு சுமந்துக்கிட்டு பாவம் பெருமூச்சு வாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ரங்கையா அவளை தடுத்து நிப்பாட்டி, பார்வதி, என்ன இப்படி நடக்கிற? தலையில இவ்வளோ கனத்தை சுமக்கும் போது காலை ஒட்டி வச்சு நடக்க கூடாது. காலை கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நடக்கணும். அப்பதான் கனம் தெரியாம இருக்கும். இது கூட உனக்கு தெரியாதா என்ன? அதை கேட்டதுமே பார்வதி, ரங்கையா அண்ணன், அந்த ஆத்துல இருந்து இந்த மண்ணை வாரி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என் உசுரே போற மாதிரி இருக்கு. இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லாம பேசாம இந்த மண்ணை கீழே இருக்க உதவி செய்யலாம்ல. அதை கேட்டதும் ரங்கையா, ஐயோ, இப்பதான் குளிச்சுட்டு புது துணியை போட்டுட்டு வந்திருக்கேன். மண்ணை தொட்டா துணியெல்லாம் மண்ணாயிடாது. தலைய நல்லா நிமித்தி வச்சு நட, அப்பதான் கணம் தெரியாது. அப்போ பார்வதி அவளுடைய மனசுக்குள்ள, உதவி செய்ய முடியாதவன் உபதிரவம் மட்டும் கொடுக்க வந்தானாமா. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். ரங்கையா ஆத்தங்கரையோரமா போனா. அங்க ராமையா மண்வெட்டியை வச்சு மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி அந்த மண்ணை கூடையில போட்டு கரையில கொண்டு வந்து போட்டா. வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எல்லாரும் வேர்வை சொட்ட சொட்ட வேலைய பார்த்தாங்க. ரங்கையா கரையோரமா ஒரு மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். டே ராமையா, இப்படி தோண்டுனா அந்த மண்ணு அசையுமா? கடப்பாறைய நேரா வச்சு பள்ளம் தோண்டக்கூடாது, கொஞ்சம் சாச்சி வச்சு தோண்டு. அப்பதான் அந்த மண்ணு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு மண்ணை எப்படி தோண்டணும்னு கூட தெரிய மாட்டேங்குதே. யாராங்க ஐயா, இப்பதான் வந்தியா? வந்து ஒரு தடவை இந்த கடப்பாறையை எடுத்து நீ சொன்ன மாதிரி சாய்வா இறக்கி காட்டு. மழை தண்ணி இல்லாம பாரு, மண்ணெல்லாம் கல்லு மாதிரி இறுகி போயிருக்கு. காலையில இருந்து நானே பள்ளம் தோண்டி தோண்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு. அங்க நின்று எல்லாத்தையும் வாயில பேசலாம், ஆனா செஞ்சு காட்டுறது கஷ்டம். இங்க வந்து நீ செஞ்சு காமி, அப்புறம் நான் ஒத்துக்கறேன். ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, என்னாலலாம் உங்களை மாதிரி எல்லாம் பள்ளம் தோண்ட முடியாது. நீங்க உங்க பலத்தை பயன்படுத்தி வேலை பார்க்குறீங்க, நான் என்னோட அறிவை பயன்படுத்துறேன். அறிவை பயன்படுத்தினா பலம் அவ்வளவா தேவைப்படாது. ஆனா எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலி, இல்லைன்னா நானே இறங்கி வேலையை பார்த்துடுவேன். அங்க மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ரங்கையா சொன்னது கேட்டு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஏன் ரங்கையா என்ன, ஊரோட நல்லதுக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமையண்ண உங்களை விட வயசுல பெரியவரு, அவரே ஊருக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனா நீங்க உழைக்கிறதும் இல்லாம எங்க வேலையில குறை சொல்றதுக்காக வந்து நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏமா லக்ஷ்மி, நான் சொன்னதுல உனக்கு கோபம் வந்துடுச்சா என்ன? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீயும் பாரு, அந்த மண்கூடைய தூக்கி தூக்கி ராத்திரி உனக்கு இடுப்பு வலி வரப்போகுது. நான் சொல்ற மாதிரி தூக்குனா இடுப்பு வலி வராது, கொஞ்சம் சாய்வா வச்சு தூக்குமா. லக்ஷ்மி மண்கூடைய கீழே போட்டு, அண்ணன் உன்னால முடிஞ்சா கீழே இறங்கி வந்து வேலையை பாரு. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம ஊருக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னமோ வந்து ஒசரத்துல நின்னுக்கிட்டு எங்க வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. கேட்ட எங்க நல்லதுக்குன்னு சொல்ற. எங்க நல்லதுக்குன்னா கீழே இறங்கி வந்து ஒரு கூட மண்ணையாவது தூக்கி போடு. வாய் மட்டும் நல்லா கிளியுதே. நான் ஒன்று இங்க சும்மா நிக்கல. உங்களுக்கு எவ்வளோ ஆழத்துக்கு இதை தோண்டணும், எவ்வளோ அகலமா இந்த மண்ணை எடுக்கணும், இதெல்லாம் தெரியாது. மேல இருந்து பார்க்கவும் தான் நான் அளவை சரியா சொல்றேன். உள்ள இருந்து பார்த்தா இதெல்லாம் தெரியாது தானே. சரி சரி, நான் எதனா சொன்னா தப்பா எடுத்துக்கிறீங்க, நான் கிளம்புறேன். ரங்கையா அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ராமையா லட்சுமி ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டாங்க.
விடுமா லக்ஷ்மி, அவன் அப்படிதானே, வாய் மட்டும்தான் பேசும், கை வேலை செய்யாது. என்னைக்காவது ஒரு நாள் அவனே பாடத்தை கத்துப்பான். விடு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். இப்படியே ஒரு வாரம் போச்சு. 2 நாள் தொடர்ந்து இடைவிடாம மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தெருவெல்லாமே சேரா ஆயிடுச்சு. அப்போ ரங்கையா அவனுடைய வயல்ல விளைஞ்ச வேர்க்கடலை மூட்டையை எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பக்கத்து ஒரு சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான். வண்டி இப்ப ரொம்ப கனமா இருந்துச்சு. ரங்கையா வண்டிய ஓட்டிக்கிட்டு ஆத்தங்கரையோரமா ஒட்டி இருக்கிற தெருக்கிட்ட வந்தான். அங்க மண்ணு தண்ணி கலந்து சேரா இருந்துச்சு. வண்டி அந்த தெரு பக்கம் போன உடனேயே வண்டியோட இடது சக்கரம் அந்த சேத்துல பாதி முழுகிடுச்சு. மாடு எவ்வளவுதான் இழுத்தாலும் வண்டி அங்கிருந்து நகரவே இல்ல. ரங்கையா ஹோய் ஹோய்னு சொன்னாலும் மாடுங்க அங்கிருந்து அசையவே இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம அவன் வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த இடதுபுறமா இருக்கிற சக்கரத்தை வெளியில கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அது அவனால அசைக்க கூட முடியல. அவனுடைய துணி உடம்பு எல்லாமே சேரா ஆச்சு. ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கே இந்த வேர்க்கடலைய கொண்டு போய் விற்கலனா எனக்கு நஷ்டமாயிடுமே. இந்த சக்கரம் வேற முழுசா புதஞ்சிடுச்சு. யாருன்னா உதவி பண்ணா நல்லா இருக்கும். அப்பதான் வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்த ராமையா, பார்வதி, லக்ஷ்மி 3 பேரும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. சேத்துல மாட்டிக்கிட்டு இருந்த ரங்கையாவை பார்த்து அவங்க உதவி செய்யல. அதுக்கு பதிலா கரையிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரங்கையாவுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, ராமையா, லக்ஷ்மி, பார்வதி, நல்லதா போச்சு. 3 பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, என் வண்டி சக்கரம் இந்த சேத்துல மாட்டிக்கிச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வண்டியை தள்ளணும்னா சேத்துல மாட்டின சக்கரம் சீக்கிரம் வெளியில வரும். ராமையா, லக்ஷ்மி, பார்வதி 3 பேருமே ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ரங்கையாவுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப ராமையா ரங்கையாவை பார்த்து, ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சேத்துல சக்கரம் மாட்டினதுக்கு அப்புறமா அங்கேயே நின்று வண்டியை தள்ளினா அந்த சக்கரம் எப்படி மேலே வரும்? சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு கல் வச்சு சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு கட்டையை முட்டு வச்சு அப்புறம் அந்த கட்டையை தூக்குனா சக்கரம் வெளியில வரப்போகுது. இது கூட தெரியல. தப்பா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு உனக்கு மூளை வேலை செய்யாதா? ரங்கையா பதட்டமா, ராமையா, கணக்கு சொல்ற நேரமா இது? இங்க பாறை எதுவும் இல்ல, கட்டையும் எதுவும் கிடைக்கல. நான் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க நின்று அறிவுரை சொல்றதுக்கு பதிலா நீங்களே கீழே இறங்கி அந்த கட்டைய கொண்டு வந்து வண்டிய மேல ஏத்தி விடலாம் இல்ல? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, என்ன ரங்கையா அண்ணன், நாங்க சேத்துல இறங்குனா எங்க துணியே சேராயிடும்ல. நாங்க உதவி செய்யறதை விட எப்படி பண்ணணும்னு உனக்கு சொன்னா போதும், நீ செஞ்சிடுவல்ல. அந்த கயிறை மாட்டோட கழுத்துல எப்படி மாட்டி இருக்க பாரு. அதை இழுத்தனா மாடு பின்னாடி தான் வரும், முன்னாடி எங்க இருந்து போகும். கயிறை கொஞ்சம் இலக்கமா விட்டு அந்த மாட்டை இடதுபுறமா கொஞ்சம் அசைய சொல்லு. அப்ப அந்த சக்கரம் சரிஞ்சு இந்த பக்கமா வந்துரும்ல. அப்போ ரங்கையா அதே பண்ணி, லக்ஷ்மி, இடது பக்கம் பெரிய பள்ளம் இருக்கு. வண்டி அந்த பக்கம் தள்ளினா வண்டி கவுந்துடும். அங்க நின்று சொல்லிக்கிட்டே இல்லாம வந்து உதவி செய்யலாம் இல்ல? அப்பதானே வண்டி வெளியில வரும். அப்போ பார்வதி கிண்டலாம், அட நீ வேற என்னென்ன விஷயம் தெரியாம, அன்னைக்கு நான் நடந்து போகும்போது இப்படி நடக்காதமா, இப்படி நடந்தா உனக்கு கணம் தெரியாது அப்படின்னு சொன்னியே. இப்ப அந்த வண்டியை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு உனக்கு தெரியலையா? கொஞ்சம் இடுப்ப குனிஞ்சி தள்ளாம நல்ல நிமிர்ந்து வச்சு தள்ளுனா வண்டிய, அப்ப தானா வெளியே வரும், இடுப்பு வலி கூட வராது. அப்ப ரங்கையா கவலையா, ஏம்மா பார்வதி, அன்னைக்கு ஏதோ நான் இலவச அறிவுரை கொடுத்தேன்னு இன்னைக்கு நீயும் அறிவுரை மட்டும்தான் கொடுப்பியா? வண்டி சக்கரத்தை சேத்துல இருந்து எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து உதவி செய்யறத விட்டுட்டு நான் சொல்ற மாதிரியே கரையில நின்று எனக்கு அறிவுரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு ராமையா, என்ன ரங்கையா, இப்ப புரியுதா? ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது குறை சொல்றது மட்டும் இல்லாம எட்ட நின்று அறிவுரை மட்டும் கொடுத்தா கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு. கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு தேவை அறிவுரை கிடையாது, இறங்கி யாருன்னா உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்க்கும்போது உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அறிவுரை சொல்லி அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ரங்கையா கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிடு ராமையா, இது வரைக்கும் நான் யாருக்கும் உதவி பண்ணதில்ல. ஆனா நான் தான் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு அறிவுரை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணா கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காம கீழே இறங்கி வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. இது என்னோட 6 மாச உழைப்பு. அப்பதான் சீதா ரங்கையாவுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தா. அவ அங்க நிலைமைய பார்த்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. என்னங்க, என்னாச்சு?
வண்டி சக்கரம் மாட்டிக்கிச்சா? ராமையண்ண, என் வீட்டுக்காரர் ஏதாவது பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எங்களுடைய 6 மாச உழைப்பு. தயவு செஞ்சு அவருக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. சீதா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. உன் புருஷனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு தான் நாங்க இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாத, அவருக்கு அறிவு வந்துருச்சு. நாங்களும் இறங்கி உதவி செய்யறோம். ராமையா, லக்ஷ்மி, பார்வதி கூட சீதாவும் சேர்ந்து சேத்துல இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கமா வண்டியோட சக்கரத்தை பிடிச்சுக்கிட்டு தள்ளுங்க 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 அப்படின்னு ராமையா சொன்னதும் எல்லாரும் மொத்த பலத்தையும் சேர்த்து வண்டியை தள்ளி மேல கொண்டு வந்துட்டாங்க. மாடும் பலமா வண்டியை இழுத்துக்கிட்டு மேல கொண்டு வந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரங்கையா கையெடுத்து கும்பிட்டு, உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாளா நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம வெறும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். இந்த ஆத்தோட தூர் வர்ற வேலையில நாளையில இருந்து நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன். ராமையா ரங்கையாவோட தோள்ல கைய போட்டு, இந்த மாற்றம் தான் எங்களுக்கு வேணும் ரங்கையா. நம்ம ஊரோட நல்லதுக்காக எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதானே நம்ம ஊரு நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும். ரங்கையா கையெடுத்து கும்பிட்டு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு வண்டி அங்க இருந்து சந்தைக்கு கொண்டு போனா. அதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து யாருக்குமே ரங்கையா அறிவுரையே கொடுக்கல. முடிஞ்சா களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது கூட உதவி செய்யறனாலும் பரவாயில்ல. ஆனா அறிவுரை சொல்ற பேருல கஷ்டப்படுறவங்கள அவமானப்படுத்த கூடாது. அப்படி பண்றது தப்பு.